சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். அண்ணாமலை மேல அவர் வாங்கிய சொத்து குறித்து நீங்க தொடர்ந்து குற்றச்சாட்டுகள வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு அறிக்கை வெளியிட்ட பிறகும் கூட, அதிலயும் நீங்க சில கேள்விகள எழுப்புறீங்க. இதுவரைக்கும் நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கான பதில் ஏதாவது கிடைச்சதா? தொடர்ந்து நீங்க இத பேசிக்கிட்டே இருக்கீங்களே, என்ன காரணம்? பதில் என்பது உண்மைக்கு புறம்பான தகவல்களையும், ஆ தன்னை காத்துக் கொள்வதற்காக பொய் சொல்வதையும் எப்படி ஏத்துக்க முடியும்? பொது வாழ்வில் இருப்பவர்கள் புரோபிட்டியோட இருக்கணும். இத நான் சொல்லல. அண்ணாமலை தன்னுடைய எண் மண் எண் மக்கள் யாத்திரை துவங்குவதற்கு முன்னர், தன்னுடைய சொத்து கணக்குகள் என்று பலவற்றை வெளியிட்டுவிட்டு, தன்னுடைய வங்கி கணக்குகள் என்று பலவற்றை வெளியிட்டுவிட்டு கூறிய வார்த்தைகளை நான் திரும்ப சொல்றேன். பொது வாழ்க்கையில் இருக்கவங்க நிர்மலமா இருக்கணும். அவங்க வெளிப்படைத்தன்மையோட எல்லா செயல்களும் இருக்கணும். அதுதான் மக்களை இன்ஸ்பயர் பண்ணும். பிஜேபியுடைய மிக இயல்பான தன்மை, பிஜேபியுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் அமைப்பு மற்றும் விவித கஷேத்திரம் என்று நாங்கள் கூறும் பல்வேறு அமைப்புகள், சங்க பரிவார் என்று மக்கள் கூறும் பல்வேறு அமைப்புடைய தன்மையே என்னன்னா, நேர்மை, எளிமை, புத்தி கூர்மை, இந்த அம்சங்கள் தான். சமூகத்தின் மீது அளவற்ற பற்றுதல், கனல் தெரிக்கும் நாட்டுப்பட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்மையை கொண்டதுதான் நீ வாய் தோற்றா போய் சொல்ற. 20,000 புத்தகம் படிச்சதா சொல்லும் போது ஒரு சிம்பிள் கேள்வி வருது. 20,000 புத்தகங்களை படிக்கணும்னா ஒருத்தவங்க 55 வயசு ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் பிறந்த அன்னையிலிருந்து படிச்சாங்க. அப்போ வாய் கூசாம எப்படி பொய் சொல்ல முடியுதுன்னா, இது ஒரு மனோவியாதி. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோசியோபத் என்ற ஒரு வியாதி. அந்த வியாதி அண்ணாமலைக்கு இருக்கிறது. தன்னை பத்தி ஒரு பிம்பத்தை வெளியே கட்டமைத்து அதன் மூலமாக கோன்னு ஒரு படம் வந்து ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. கோன்ற படத்துல நக்சல் குரூப் தங்களை ஒரு சமூக சீர்திருத்தவாதிகள் மூலம் அடையாளப்படுத்தி முதல்வர் நாற்காலி வர போயிடுவாங்க. ஸோ இந்த கோ படத்திற்கும் அண்ணாமலைக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. மேபி அண்ணாமலை கோ படத்துல இன்ஸ்பயர் ஆகி இந்த காரியங்களை செய்த நபரா என்பது என்னுடைய சந்தேகமாக கூட இருக்கிறது. ஏன்னா பாஜக என்ற ஒரு மாபெரும் கட்டமைப்பை ஏமாற்றி தான் ஏதோ பெரிய ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் போல தமிழ்நாட்டுக்கு வந்தது போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி, தான் சுத்தமானவன் என்பது போன்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வந்த கையோட, நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள்லாம் உதவி பண்ணி தான் இந்த இந்த கட்டமைப்பு பிம்பம் உருவாக்கப்பட்டது. அப்ப நாங்க நம்பணும். ஆரம்ப காலகட்டத்துல நிர்மல், நான் போன்றவர்கள்லாம் அந்த சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருந்த காரணத்தால் எங்களுக்கெல்லாம் அந்த வேலை தரப்பட்டது. நாங்கள்லாம் செவ்வனே செஞ்சோம். அண்ணாமலை என்ற பிம்பத்தை உருவாக்கணும். இது எல்லாரும் அறிந்த உண்மை. பின்னாடி அப்போ என்ன எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கும் என்றால், சம்பந்தப்பட்ட நபர் தூய்மையாக, நேர்மையாக, எளிமையாக இருக்க வேண்டும் என்று சமூகத்துக்கு கொஞ்சம் படாடவும் தேவைப்படலாம், அதை வச்சுக்கலாம். ஆனா ஆழ் மனசுல எளிமையாகும், வெளி பார்வைக்கு பகட்டாகவும் அதுதான் சமூகம் ஏற்றுக்கொண்டால் இருந்துட்டு போட்டோன்றதுதான் ஒரு பார்வையாச்சு. ஆனால் ஒரு காலகட்டம் வர 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 இந்த மனிதனிடம் இருப்பது அனைத்துமே பொய். அது எங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆரம்பத்துல கேடி ராகவனை காலி பண்ணது, வந்த கையோட கேடி ராகவனை காலி செய்யும். அதற்கு முன்னாடி இதனுடைய கிரானாலஜி ஆஃப் ஈவென்ட்ஸை நம்ம பார்க்கணும். ஆகஸ்ட் 25 அன்று அண்ணாமலை டெல்லி சென்று தமிழக பாஜகவில் இணைகிறார் தமிழகத்திற்காக. 30ஆம் தேதி அன்று இருந்த மாநில தலைவராகிய முருகன் அண்ணாமலை துணைத் தலைவராக நின்றார். நவம்பர் 30 அன்று, இது ரொம்ப முக்கியமான ஒரு தேதி, மதன் ரவிச்சந்திரன் குற்றச்சாட்டுகளில் முக்கியமான குற்றச்சாட்டு. நவம்பர் 30 அன்று எங்களை விமான பயணச்சீட்டுகளை அளித்து கோவை வரவழைத்து, எங்களைன்னு மதன் ரவிச்சந்திரன் சொல்லும் போது மதன் ரவிச்சந்திரன் மற்றும் வெண்பா இருவரும் அடங்குவர். இருவரையும் வரவழைத்து இருவருக்கும் தனித்தனி அறைகளை கொடுத்து, இதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய அம்சங்கள்ல ஒண்ணு. என்ன, தனித்தனி அறைகளை கொடுத்து, பாஜகவிலே பல பேர் மோசமாக இருக்கிறார்கள், அவர்களது வீடியோக்களை நீங்கள் எடுத்து தர வேண்டும், அது உங்களுக்கான அசைன்மெண்ட் என்று கொடுத்ததாகவும், அதை தாங்கள் செவ்வனே செய்ததாகவும் மதன் ரவிச்சந்திரனுடைய கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட், மதன் ரவிச்சந்திரன் கொடுத்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரம். அதை எந்த காலத்திலும் அண்ணாமலை மறுக்கவில்லை. மௌனம் சம்மதிப்புக்கு அருகே. அப்போ பல வீடியோக்களை எடுத்தது அண்ணாமலை மதன் ரவிச்சந்திரனை உபயோகப்படுத்திக் கொண்டு. இது முதல் ஆரம்ப குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் அண்ணாமலை பதவி ஏற்று 1 மாதம் கூட ஆகாத ஒரு சூழ்நிலையில் முழுமையாக கேடி ராகவனை பற்றிய தவறான வீடியோக்கள் விடப்படுகின்றன.
யார் விட்டதுன்னு பார்த்தா மதன் ரவிச்சந்திரன். சரி, அதுக்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை நான் கூறுகிறேன். அதற்கு முன்னால அந்த பெண் வெண்பா என்ற பெண் வந்து நெகோஷியேட் பண்ணி, நீங்க எடுத்து கொடுக்க சொன்னதை நாங்க எடுத்து கொடுக்க ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு பணம் கொடுன்னு கேட்குறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ நடக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியாது, அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. நீங்க நீங்க விட்டுக்கோங்க சிஸ்டர், வெளியே விட்டுக்கோங்க சிஸ்டர், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை சிஸ்டர், சொல்றதெல்லாம் ஆடியோ ரெக்கார்டிங் என்னைக்கும் இருக்கு. அப்போ உன்னுடைய கட்சி தலைவன் ஒருவனை வீடியோ எடுக்க சொன்னது நீ, அதை வெளியே விட்டு அந்த நபருடைய பிம்பத்தை கலைக்க வேண்டும் என்று கூறியதும் நீதான். சோ நேரடியாக எந்த விதமான ஒளிவு மறைவும் இன்றி பல பேருடைய வீடியோவை எடுத்து அதை வெளியிட வேண்டும் என்ற முயற்சி செய்து ஒருவன் அதை வைத்து மிரட்டும் போது வெளியிடுங்கள் என்று கூறியதும் அண்ணாமலை. அப்போ நம்பர் 1 கேரக்டரை காலி பண்ணுன்ற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கு. என்ன மினிமம் லெவல்ல வருதா, மேக்சிமம் லெவல்ல வருதா, தப்பா வருதா, சந்தேகத்துக்குரியதா என்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டு விட சொன்னது அண்ணாமலை என்பது உண்மை. அந்த பெண் அங்கே சென்று, நீ சொன்னதால் நாங்கள் செய்ததற்கு எங்களுக்கு பலன் அளிக்க வேண்டும், பணம் அளிக்க வேண்டும் என்று கேட்டது உண்மை. என் முன்னாடிதான் அந்த பொண்ணு, யாரோ இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்க அப்படின்னு அந்த ஆன்டி ரூம்ல உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு டென்ஷனாவே உட்கார்ந்துட்டு இருக்கான், பதட்டமான ஒரு முகத்தோடய உட்கார்ந்துட்டு இருக்கான். மதன் ரவிச்சந்திரன் வெளியே இருந்து கொண்டு அவளை அனுப்பி வைத்தான் என்பது உண்மை. அப்போ இந்த மாதிரி ஒரு கொடும் செயலை செய்துவிட்டு ஒரு நபரை காலி பண்ணியாச்சு. இது மட்டும் இதோட நின்று போச்சான்னு பார்த்தா, டாஸ்மாக் ஊழல் குறித்து தம்பி நிர்மல்குமார் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடுக்கிறார், ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். உடனே அவனை கூப்பிட்டு, நீ வந்து அதை வித்ட்ரா பண்ணணும், ஏன் என் சொந்தக்காரன் செந்தில் பாலாஜி, அவன் மேல நீ வந்து ஒரு வழக்கை போடக்கூடாது. அப்ப வந்து ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது அப்படின்னா, நிர்மல் மீது குண்டாஸ் போடுறதுக்கான ஏற்பாடு நடக்குது. அது நிர்மலுக்கு உளவுத்துறை நண்பர்கள் மூலமாக, காவல்துறையில் உள்ள நண்பர்கள் மூலமாக தெரிந்திருக்கிறது. அதனால அவசரப்பட்டு போய் ஜாயின் பண்ணதுதான், அதிமுகவில் ஜாயின் பண்ணதுதான் நிர்மல் குமார். இப்படி விசிபிளா இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டா தான் மட்டும் தனியாக தெரியும் என்பது அண்ணாமலையின் சிந்தனை. அந்த சிந்தனையின் வெளிப்பாடாகத்தான் பல தலைவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் ஆக்கப்பட்டது. இந்த காலப்போக்கில் நம்ம இன்னொன்னையும் பார்த்தோம். வந்து அந்த பஸ்ல வந்து ஒரு 10 பேர் 20 பேர் இறக்கி விட்டுருவேன், 10 பேர் 20 பேர் ஏற்றிப்பேன், அப்பதான் வந்து வண்டி சிறப்பாக ஓடும். இந்த வசனங்கள்லாம், இந்த மாதிரி வசனங்கள்லாம் பேசுறதுக்கு உனக்கு அனுமதி கொடுத்தது யார்? இன்னைக்கும் பிஜேபியில வந்து பெரிய பெரிய தலைவர்கள், 70-75 வயதை ஒட்டிய தலைவர்கள் இன்றும் பாராளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், உறுப்பினர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? சோ ஒரு புரிதலே இல்லாமல், கற்பனையே இல்லாமல், இதை விட இன்னொரு ஃபேக்டர் எனக்கு தெரியும், அந்த ஃபேக்டரி இப்ப சொல்லிடுறேன். அமர் பிரசாத் ரெட்டி ஒரு முக்கியமான நபரை அவர் வீட்டுக்கு சென்று மிரட்டுகிறார். என்ன மிரட்டல்னா, நீ இந்த ஊரை விட்டு போயிடணும், நீ ரொம்ப ஊர் மதுரையில இருந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்க, இதுக்கு மேல் நீ போயிடணும், பாஜகவில் உனக்கு இனிமேல் நாங்கள் வாய்ப்பு தர மாட்டோம், அடுத்த 20-30 ஆண்டுகளுக்கு எங்களுடைய ஆட்சி தான். எங்களுடைய ஆட்சினா அண்ணாமலை, அமர் பிரசாத் போன்றவர்கள் ஆட்சி தான். அதுல வந்து நீங்க உங்களுக்கு எல்லாம் ஸ்பேஸே இருக்காது, அதனால நீங்க இப்பயே போயிடுறது நல்லது. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அமர் பிரசாத் ரெட்டி யாரு? இன்னைக்கு ஏதோ ஒரு இந்த ரெட்டியார் இந்த சுதாகர் ரெட்டி அவங்க எல்லாம் ஏதோ வந்து இந்த ரெட்டியாரை போட்டாங்க. நான் அந்த செக்ரட்டரி லெவல்ல இருக்கவங்களுக்கு வந்து என்ன பெரிய ரோல்னு தெரியல. பல காலமா நான் கேட்டுக்கொண்டு இருக்கும் கேள்வி வந்து, கட்சியில் இருக்கும் அனைவருமே தலைவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு ஏரியா இருக்கும், டொமைன் இருக்கும், ஒரு கம்யூனிட்டி இருக்கும், ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். அந்தந்த டொமைன் கம்யூனிட்டி எக்ஸ்பர்டைஸ்ல அவங்க பிளே பண்ணணும். அதுதான் எல்லாருமே தலைவர்கள். அதில் ஒருவர் மட்டும்தான் மாநில தலைவராக இருக்க முடியும், வெகு சிலர் மட்டும்தான் பொதுச் செயலாளராக இருக்க முடியும்ன்றதுனால இந்த அமைப்பு கட்டமைப்பு இப்படிதான் உருவாக்கும். ஸோ அமர் பிரசாத் ரெட்டிக்கு இன்னைக்கு ஏதோ ஸ்டேட் செக்ரட்டரின்னு கொடுத்துருக்காங்க, அது இருந்துட்டு. ஆனால் அமர் பிரசாத் செய்தது உண்மை. அண்ணாமலை கூறியதன் பேரில் சென்று அந்த மதுரையை சேர்ந்த முக்கியஸ்தரை மிரட்டியது உண்மை. அப்போ இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மதுரையை சேர்ந்த நபரை நீ ஏன் போட்டியாளராக பார்த்தாய்? அதுக்கு உனக்கு என்ன அவசியம் இருக்கிறது? இந்த கேள்விகள் எல்லாம் இன்னைய வரை பதில். இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு தெரிய வந்துச்சு? இது சம்பந்தப்பட்ட நபர்களே உங்ககிட்ட சொன்னாங்களா, இல்ல எப்படி இந்த தகவல் எப்படிங்க எனக்கு வந்து இக்கரை போலுவம்பட்டியில அண்ணாமலைக்கு நிலம் இருக்குன்னு தெரிய வந்துச்சு? அப்படிதான் தெரிய வரும் இல்லையா? தகவல்கள் எப்படி வரும்? யாரு அவர்கள் தலைவராக மதிக்கிறார்களோ, இவரிடம் சொன்னால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறார்களோ அவரிடம் வந்து சில தகவல்களை பரிமாறிக்கொள்வார். அப்படி என்னிடம் பரிமாறப்பட்ட தகவல் தான் என்ன.
துரதிருஷ்டவசமா சில பேர்கள்லாம் நம்ம சொல்ல முடியல, சங்கடங்கள் உருவாக்குன்றதுனால. அமர் பிரசாத் ரெட்டி பேரை சொல்றது எனக்கு ஒன்றும் பெரிய சங்கடம் இல்லை. அதனால அமர் பிரசாத் ரெட்டி பேரை சொல்றேன். பட் அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய பேரை சொல்றது எனக்கு சில சங்கடங்கள் இருக்கு. அதனால நேரடியாக பேரை சொல்ல முடியாது. நான் சொல்லும் போது புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் செய்யறதுக்கு நீ யாரு? சரி, நீ வரும்போது 500 சத்தான தலைவர்களை நான் உருவாக்குவேன்னு சொன்னியா, வசனம் பேசுனீங்க. ஒரே ஒரு தலைவரை காட்டு பகலா நீ உருவாக்க வேண்டும். 4 வருடங்கள் முழுமையாக உனக்கு தரப்பட்டது. 3.25 வருடங்கள் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 12 கணக்கெடுத்துக்கிட்டா ஜூலை 8ஆம் தேதியில் ஆரம்பித்து ஜூலை 22, ஜூலை 23, ஜூலை 24, ஜூலை 25, அதுல 3 மாசம் கண்டிப்பா 3.25 ஆண்டுகள் அண்ணாமலைக்கு வாய்ப்பு தரப்பட்டது. இந்த வாய்ப்பை தவற விட்டது யார்? அண்ணாமலை உருவாக்கின ஒரே தலைவர் எனக்கு அமர் பிரசாத் ரெட்டி. அமர் பிரசாத் ரெட்டி எப்படிப்பட்ட நபர்ன்றது எல்லாருக்கும் தெரியும், ஊரறிந்த உண்மைகள். இல்ல சார், இன்னைக்கு அண்ணாமலையினுடைய லீடர்ஷிப் பத்தி பிஜேபிக்கு உள்ள மட்டும் இல்லாம வேற ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கூட அவரை பத்தி பேசுறாங்க இல்லையா? இப்போ டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் அவர் இருந்தவரையும் சரியா கட்சியை வழி நடத்தினார்னு சொல்றாங்க. ஜெயலலிதாவோடு இருந்தவர், ஜெயலலிதாவோட இருக்கும்போதே அதிமுகல பொருளாளராக இருந்த டிடிவி தினகரன் அவரே வந்து இவருக்கு ஒரு ஆளுமை இருக்குங்கிறத சர்டிஃபை பண்றாரு. அதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டு போயிட முடியுமா? தினகரனுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள தொடர்பு என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 2017 தினகரனுடைய ஒரு 16, 17, 18 பேர் கொண்ட ஒரு கும்பல் குடகு பகுதிக்கு செல்கிறது. அந்த குடகு பகுதியில் அவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஒளிந்திருக்கும் போது தமிழ்நாட்டு காவல்துறை, தமிழ்நாட்டில இருந்து ஒரு 20-30 பேர் போய் அவங்க தூக்கிட்டு வரதுக்காக போறாங்க. அப்போ அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை பின்னால் பாதுகாப்பாக வைத்தது சிக்மகளூரில் எஸ்பியாக, அங்கிருந்து 150 கிலோமீட்டர்ல எஸ்பியாக இருந்த அண்ணாமலை. அதற்கு அண்ணாமலைக்கு நிறைய வெகுமதிகள் வழங்கப்பட்டன. செந்தில் பாலாஜி அப்போது டிடிவி தினகரன் கட்சியில் இருந்தார். டிடிவி தினகரனுக்கு அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் 2017 தெரியும், ஒரு காவல்துறை அதிகாரியாக. இப்ப இது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2, அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அதிமுகவில் இருந்தவர். ஒரு காலத்தில் சசிகலா, டிடிவி தினகரன் போன்றவர்கள் கோலோச்சிய காலத்தில் இவர் அமைச்சராக இருந்தவர். அவர்கள் சொல்லும் விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தவர் அவர் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த குடும்பம் தான் வந்து கோல் வச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரை நயினார் அவர்களே சொல்லியிருக்காங்க, சார் தான் நான் கூப்பிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்று பாஜகவின் தலைமை ஏற்பதை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம் டிடிவி தினகரனுக்கு தேவை. மாறாக ஒரு 37-40 வயது இளைஞனை டிடிவி தினகரன் மனதளவில் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் என்றால் அதுக்கு பின்னணியில ஏதோ ஒரு காழ்ப்புணர்வு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல, அதே நேரத்துல தலைவர்கள் மட்டும் இல்ல, பிஜேபி அண்ணாமலை தலைவரான பிறகு இங்க தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியை விமர்சிப்பவர்கள் கூட அண்ணாமலை இந்த பார்ட்டியை வந்து ஒரு growth லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத ஏத்துப்பாங்க. பல இடங்கள்ல பதிவும் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அரசியல் தெரியாதவங்க பேசுறது, அரசியல் அனுபவம் மற்றவர்கள், அரசியலை பற்றி சரியான புரிதல் இல்லாதவர்கள் பேசுவது. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 2021 வரை அதிமுக ஆட்சி இருந்தது எங்களுடைய நட்பு கட்சியின் ஆட்சி. ஒரு நட்பு கட்சியின் ஆட்சி இருக்கும்போது அதை எதிர்த்து தாக்குவது என்பது இயல்பாகவே இருக்காது. அண்ணன் பொன்னார் அவர்கள் இருந்த காலமாக இருக்கட்டும், தமிழிசை அவர்கள் இருந்த காலமாக இருக்கட்டும், எல் முருகன் அவர்கள் இருந்த காலமாக இருக்கட்டும், அதுவரை இருந்தது அதிமுக ஆட்சி என்பதால் எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத ஒரு நிலை அன்று இருக்கத்தான் செய்யும். சில சில பிரச்சனைகளை பேசுவோம், பட் முழுமையா வந்து அது ஒரு போர்க்களம் மாதிரி இருக்காத சூழ்நிலை. எப்போ ஒருவன் வந்து தலைவனாக அறியப்படுவான் என்றால் ஒரு பெரும் எதிரியை அடையாளம் கண்டு தாக்கும் போதுதான் அவன் தலைவனாக அறியப்படுவான். அப்போ திமுக என்ற கட்சி வந்து மே மாதத்திலே ஆட்சிக்கு வந்துவிட்டது. திமுக என்ற கட்சி மே மாதத்திலே ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாமலை நியமிக்கப்பட்ட காரணத்தால், திமுகவை தாக்குவதற்கு போதிய ஆயுதங்கள் நம்மிடம் இருந்த காரணத்தால் அண்ணாமலை தலைவராக அறியப்பட்டார். இந்த காலகட்டத்தில் தான் திமுகவை வேறு யாரும் கட்சிக்குள் இருந்து தாக்கி பேசிவிடக்கூடாது, நான் மட்டும்தான் பேசுவேன் என்று அண்ணாமலை கட்டளையிட்டதும், ஐ எம் த ப்ளூ ஐட் பாய் ஆஃப் மோடிஜி, அமித்ஷா, BL சந்தோஷ்ஜி, சோ நீங்க யாரும் பேசக்கூடாது, நான் மட்டும்தான் பேசுவேன்னு எல்லா முக்கிய தலைவர்களும் அடக்கியதும் நடந்ததும் இதே காலகட்டத்தில் தான். போய் வந்து மோடிஜி என்ற வெரிஃபை பண்ணிக்கிட்டா இருப்போம் நாங்க.
சரி ஏதோ ஒரு வாய்ப்பு தர்றாங்க, சின்ன பையன் ஏதோ பேசிட்டு போறான், நல்லா திறமையா பேசுறான், இப்படிதான் நாங்க பார்ப்போம். அவங்க கிட்ட நல்ல குணாதிசயம் இருக்கா என்பது மட்டும்தான் நாங்க பார்ப்போம். உங்க மேலேயே சில குற்றச்சாட்டுகள் வருதே சார். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க வந்து இப்போ டெல்லியில இருக்கீங்க, இல்ல உங்களுடைய அன்றாட பணிகள் அங்கிருந்து கவனிக்கிறீங்கன்னா கூட, உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கேருந்து வருது? நீங்க ஒரு சாதாரண காரியகர்த்தாவா இருந்தவர் தான். உங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது? யார் சொல்லி நீங்க பேசுறீங்கன்னும் சமூக வலைதளங்கள்ல கேள்வி எழுப்புறாங்க. பிரமாதமான கேள்வி. முதல் விஷயம், என்னுடைய நிறுவனத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். 2005 வரை நான் ஒரு நிறுவனத்தின் தேசிய தலைமை பொறுப்பில் இருந்தேன். அன்னைக்கே கிட்டத்தட்ட 1,50,000 சம்பளம் எனக்கு. ஓகே. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னால் 1,50,000 சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய சம்பாத்தியம், எல்லாருக்கும் தெரியும். கல்யாணராமனை பிடிக்க வேண்டும் என்றால் ஃபிளைட்ல ஈஸியா பிடிச்சிடலாம்னு சொல்ற அளவுக்கு நான் பறந்துகிட்டு இருந்த காலம் ஒன்று. ரெண்டாவது, 2007 என்னுடைய சொந்த கம்பெனியை துவங்கி அங்கே பாம்பேயிலேயே துவங்கி அந்த கம்பெனி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் நடந்து கொண்டிருந்த கம்பெனி. அன்னைய தேதிக்கு அது பெரிய தொகை. இன்னைக்கு பெரிய தொகையா இல்லாம இருக்கலாம். அன்னைய தேதிக்கு அது பெரிய தொகை. 15 வருடங்களுக்கு முன்னாடி அல்லது 17, 18 வருடங்களுக்கு முன்னாடி 15 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பெரிய கம்பெனி. இது ரெண்டு. நான் 4 நிறுவனங்களை நடத்தி 4 கம்பெனிகளுடைய எம்டி நான். அந்த கம்பெனிகள்லாம் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு தவறின் காரணமாக ஸ்ட்ரைக் ஆஃப் ஆயிடுச்சு 2017-18 காலகட்டங்களில். இன்ஃபேக்ட் எனக்கு தெரியக்கூட தெரியாது. ரொம்ப சிம்பிள் மிஸ்டேக் அது. ஆர்ஓசி ஃபைலிங்னு சொல்லுவாங்க. ஆர்ஓசி ஃபைலிங் என்றால் 1000 ரூபாய் கொடுத்து ஃபைல் பண்ண வேண்டிய ஒரு செயல். அந்த ஆர்ஓசி ஃபைலிங்கை 8 வருடமாக என்னுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் செய்யாம விட்டார். அப்போ எங்க கம்பெனி நடந்து கொண்டு இருக்கும் போதே ஒரு நாள் திடீர்னு இவர் கம்பெனி ஸ்ட்ரைக் அண்ட் ஆஃப் அப்படின்னு வருது. அப்ப என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பெனல்ட்டின்னு போடுவாங்க. இந்த 8 ஆண்டுகளுக்காக ஒரு பெரிய பெனல்ட்டி போடப்படும். அந்த பெனல்ட்டி நீங்க கட்டினாதான் வந்து கம்பெனியை ரெஸ்டோரே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூழ்நிலையில இது வந்து 2018 தான் எனக்கு தெரிய வருது. 2011 நான் தமிழ்நாட்டுக்கு திரும்பிடுறேன். அதனால வந்து அரசியல் பணிகள்ல நான் மேற்கொண்டதால கம்பெனி வேலைகளை என்னுடைய மனைவி பார்த்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கம்பெனி நடந்து கொண்டிருக்கிறது. கம்பெனி அந்த 15 கோடி டர்ன் ஓவர் லெவல்ல போகாட்டா கூட அது சின்னதாகி ஓரளவுக்கு எங்களுடைய தேவையான வருமானத்தை உருவாக்கும் அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்டேஜில் 2018 என்னுடைய கம்பெனி ஸ்ட்ரைக் ஆஃப் ஆயிடுச்சுன்ற தகவல் எங்களுக்கு தரப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னொரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த நிறுவனத்தை வந்து நான் என்னுடைய பேர்ல ஆரம்பிச்சேன். ஏன்னா அரசியலில் நான் வந்து ஆக்டிவா இருக்கிற காரணத்தினால குடும்பத்தினர் பேரில் அந்த கம்பெனி போகிறேன். அந்த கம்பெனி இன்னைக்கு ரன் ஆகுது. இது தெரியணும். என்னுடைய கம்பெனியுடைய முக்கிய தொழிலாக அறியப்படுவது நம்பர் 1 கண்டெய்னர் ட்ரேடிங்ல நாங்கள் இருக்கோம். ஓகே, கண்டெய்னரை வந்து ஆஃபீஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி விற்கிறதுல என்னுடைய நிறுவனம் இருக்கிறது. நீங்க வந்து என்னுடைய நிறுவனத்துடைய மகனும் மகளும் தான் அதுக்கு இப்போ டைரக்டர்ஸ். அந்த நிறுவனத்துடைய இந்தியா மார்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பேரையே சொல்றேன் உங்களுக்கு, தயவு செஞ்சு எழுதிக்கோங்க. IMNC ஸ்ட்ராட்டஜிக் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஓகே, இதுக்கு பெரிய வருமானம்லாம் இன்னைக்கு இல்லைன்றது உண்மை. ஆனால் எங்களுக்கு தேவையான வருமானம் தொடர்ந்து வந்து, அதனால இதை பத்தி வந்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் இதுதான். என்னுடைய மகளின் பெயரில் ஒரு நிறுவனம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய பெயரில் இருந்த நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டன 2018-19 காலகட்டத்தில். அதனால இதை பத்தி கேள்வி கேட்கிறேன். இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நடக்கக்கூடிய சில வழக்குகளை நடத்துவதற்கான வேலையை உடனிருந்து பார்த்து கொள்வது. அதுல வரக்கூடிய வருமானம் என்பது வந்து ஒரு பெரிய வருமானம், சாதாரண வருமானம், பெரிய வருமானம். இந்த நிலைமை வந்து கடந்த ஒரு 8-9 மாதங்களில் மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் வந்து டிரான்ஸ்பரண்டா தான் இருந்திருக்கேன். எனக்கு வீட்டுக்கு வாடகை கொடுக்காத நிலைமையெல்லாம் வந்திருக்கிறது எனக்கு. என்ன, அதையெல்லாம் மீறி வந்தவன் நான். ஏன்னா ஒரு ஜிஹாதிஸ்க்கு எதிராக எடுத்து ஃபைட் பண்ணும்போது என்னால் தொழிலை கவனிக்க முடியாத நிலைமையெல்லாம் ஏற்பட்டதெல்லாம் உண்மைதான். அது அனைவருக்கும் தெரியும். அதை மீறி எந்த விதமான குற்றச்சாட்டும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நித்யானந்தா அணுவாங்க, கேமரா அணுவாங்க, ஏதோ ஒரு 100 கோடி சொத்தை நான் மயிலாப்பூர்ல ஆட்டையை போட்டதா சொல்லுவாங்க. இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் யார் சொல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு. அவர்களால் எந்த விதமான ஒரு சின்ன டாக்குமெண்ட் ஏதோ இது குறித்து தர முடியாது. ஜட்கா அணுவாங்க. ஜட்கா என்னது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டை இப்படி பண்ணுங்க நான் சொல்றேன், அவ்வளவுதான். இதற்கு பணம் ஏதாவது ஒரே ₹1 நான் ஏதாவது பெற்றிருக்கிறேன்னா காட்டணும். அண்ணாமலை வந்து ₹1 நான் பெற்றிருக்கிறேனா என்று காட்டுன்னு சொல்லும் போது அதே சேம் லைஃப் உடைய ப்ரோபிட்டி எனக்கு இருக்கு. ஏன்னா நானும் பொது வாழ்வில் இருக்கிறேன். அப்போ நான் யாரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டேன் என்று கூற வேண்டும். அதற்கு நான் பணத்தை கொடுத்தேன் என்று கூறக்கூடிய ஒரு 4 நபர்களை காட்டுங்கள்.
நான் பணம் கொடுத்து இவர் இந்த செயலுக்காக பெற்றுக்கொண்டார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பினாரு, எப்படி நேர்ல வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும். இப்படி சொல்லக்கூடிய நபர்கள் ஒரே ஒரு நபரை கூட நீங்கள் காட்ட முடியாது. தொழில் ரீதியா எனக்கு சில கஷ்டங்கள், சங்கடங்கள் இருக்கலாம், சில விஷயங்களை கையில் எடுத்துக்கலாம், நடத்த முடியாம போகலாம், அதனால வந்து எனக்கு சங்கடங்கள் உருவாக்கலாம். அது தொழில், தொழிலை விட்டு. தனிப்பட்ட முறையில இந்த ஜட்கா ஷாப்ன்ற பேர்லயோ, நித்யானந்தா ரத்னன்ற பேர்லயோ, இல்ல வந்து மயிலாப்பூர்ல அந்த அந்த 100 கோடி சொத்துன்னு அவங்க சொல்லக்கூடிய இதையோ, அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க? அது மாதிரி எதுவும் இல்லை. அது சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் சிரிக்கிற அளவில் தான் அதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பைத்தியக்காரத்தனங்கள். இந்த பைத்தியக்காரத்தனங்களுக்கு வந்து எல்லை இல்லாத பைத்தியக்காரத்தனங்கள். ஏன்னா ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கும் போது இந்த சம்பந்தப்பட்ட நபரால் அதை சமாளிக்க முடியவில்லை. அவர்களிடம் ஆயிரக்கணக்கான கோடிகளில் பணம் இருக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்கிட்ட பெரிய பணம்லாம் இல்லை, சாதாரண பணம் இருக்கு. சாதாரணமான ஒரு வாடகை வீட்டு வாழ்ந்து கொண்டிருக்கணும். அவங்க கையில வந்து 1000 கோடிகளுக்கு மேல் சொத்தை சேர்த்தவர்களிடம் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் விலை கொடுத்து வாங்கும் திறமை இருக்கு. அதனால கூப்பிட்டு 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 பேசாங்க. நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் பாருங்க, தமிழ் இளங்கோன்ற தம்பி. சிலர்லாம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, வரும்னு நினைக்கிறேன். தமிழ் இளங்கோன்ற தம்பி வந்து ஊர் முழுக்க கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுறான். கல்யாணராமன் இந்த மாதிரி பேசுறாரு, அண்ணாமலையா நீங்க வந்து தயவு செஞ்சு அவருக்கு எதிராக பதிவு போடுங்க. இன்ஆக்டிவா இருந்த பல பல ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து திடீர்னு ஆக்டிவேட் ஆகி இன்னைக்கு எனக்கு எதிராக எழுதிட்டு. ஆனா ப்ரோபிட்டின் லைஃப் எனக்கு இருக்கான்றது மட்டும்தான் கேள்வி. யாராவது ஒருத்தர், நான் இதை சேலஞ்சாவே இருக்கிறேன், யாராவது ஒருத்தர் கல்யாணராமனுக்கு அவர் வரும் காலகட்டத்திலே எங்கள் ஊரிலே நான் வண்டிக்கு டீசல் போட்டேன், பெட்ரோல் போட்டேன்னு கூட சொல்ல முடியாது. 2 நபர்கள் என் வாழ்க்கையில போட்டிருக்காங்க. அந்த 2 நபர்கள் பேரையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். என்ன, திருநெல்வேலியில ராமசுப்புன்னு ஒரு தம்பி, அவர் போட்டிருக்காரு. அது கூட எங்கிட்ட வந்து முதல்ல வண்டியை புடுங்கிட்டு போய் போட்டாரு. அதுக்கப்புறம் நீலகிரியில ஒரு தம்பி, நீலகிரியில கோத்தகிரியில ஒரு தம்பி போட்டாரு. அந்த நேரத்துல எனக்கு பண தேவை இருந்ததால் ஒரே ஒரு முறை போட்டுருக்கேன். ஸோ இந்த 2 அக்கேஷன், 2 நபர்கள், 2 அக்கேஷன் சொல்லக்கூடாது, 2 நபர்களை விட்டா என் காருக்கு நான் பெட்ரோல் கொடுத்து வாங்க, பெட்ரோல் காசுன்னு சொல்லுவாங்க பல தலைவர்கள், அது கூட நான் வாங்காத மனிதன் நான். நீங்க வந்து இது எந்த சோர்ஸ்ல வேணாலும், பிஜேபி சோர்சஸ்ல இல்லை இந்துத்துவா சோர்ஸ்ல எங்க வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் அ கிளியர் டிரான்ஸ்பரண்ட் ப்ரோபிட்டி இன் மை லைஃப். இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நான் சமைச்சு சாப்பிட்ற ஆள் நான், ஹோட்டலுக்கு போகாத ஆள் நான். ஹோட்டல்ல போய் பல நூறுகளில் செலவு செய்யாம வெறும் 10 ரூபா 20 ரூபாய் செலவுல ஒரு அரிசி சாதத்தை செஞ்சுட்டு, ஒரு தயிரை வச்சுட்டு, ஒரு ரசத்தை வச்சுட்டு நானே சமைச்சு சாப்பிட்ற ஆளு. இன்னைக்கு கூட என்னுடைய வீட்டுக்கு டெய்லி நீங்க வந்தீங்கன்னா என்னால நான் சமைச்சு தான் போடுவேன். ஹோட்டல் வந்து உங்களுக்கு போய் வாங்கி தருவேன். இதுதான் என்னுடைய லைஃப் நேச்சர், லைஃப் ப்ரோபிட்டி. அதற்கான நேரத்தை நான் தருகிறேன். ஒரு குவாலிட்டியான லைஃப் லீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த கேமரா சம்பவங்கள்லாம் ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவங்கள். அதெல்லாம் அது சொன்னா ரொம்ப தமாஷா இருக்கும். ஒரு 1.25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கேமரா, அது என்னுடைய வீட்டுல வந்து காணாம போகுது. அது இந்த நபர் எடுத்திருப்பாருன்னு நான் சந்தேகத்தை சொல்லும் போது, இல்ல இல்ல அது வந்து இப்படிதான் போயிருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கொச்சையான ஒரு அணுகுமுறையை சம்பந்தப்பட்ட நபர்கள் செய்தார். இன்னைக்கு வந்து என்னால் அந்த கேமராவை திரும்ப வாங்கி தர முடியும். அந்த அளவுக்கு போதிய பணம் என்னிடம் இருக்கிறது. ஆனால் அந்த நபர் வந்து அதுக்கப்புறம் அதை நேர குற்றச்சாட்டாக எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாத நிலைமை உருவாகி விட்டது. 1.5 லட்சம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஒரு மிக சாதாரணமான ஒரு பணம். என்ன நேர்ல தெரிஞ்ச அந்த நபருக்கே அது தெரியும். கல்யாணராமனுக்கு ஒரு காலத்தில் மிக சாதாரணமான ஒரு பணம் என்று அந்த நபருக்கே தெரியும். அவர் ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறாரு? அவர் பின்னாடி யாராவது இருக்காங்களா? நான் அதெல்லாம் கேள்வியே கேட்டதில்லை. ஏன்னா இது எனக்கு அசிங்கம்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில மேக்சிமம் ஓப்பன்னஸோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய வீட்டுல என்னுடைய படுக்கை அறை வரை யார் வேணாலும் வர முடியும். நான் இல்லாட்டா அந்த படுக்கை அறையில என்னுடைய காவலர்கள் கூட படுத்து தூங்க முடியும். நீங்க வந்து என்னுடைய காவலர்களோட விசாரிங்க. இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல். மிக மிக எளிமையான வாழ்க்கை, மிக மிக நேர்மையான வாழ்க்கை. இதை வந்து யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. பாரதி மாதிரி என் வயிற்றுக்கு சோறு இல்லாட்ட கூட அந்த குருவிக்கு அந்த பணம் போகும்னா அந்த குருவிக்கு கொடுக்குறாங்க. இதுதான் என்னுடைய இயல்பு. இது என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அதை மீறி வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது உள்நோக்கம் இருக்கும். அதை பத்தி நான் ஏன் பெருசா கவலைப்படுறேன்? நான் பதில் கூட கூறியது இப்பெல்லாம். நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை. நித்யானந்தாவை கல்யாணராமன் மிரட்டினார். இது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? கல்யாணராமன் மிரட்டி பணம் கேட்டார். நான் நடந்த சம்பவங்களை சொல்றேன். நித்யானந்தாவுக்கு டாக்டர் மனோகர் ஷிண்டேன்னு ஒருத்தர்
அன்றைய காலகட்டத்தில் $1,50,000 பணம் இருக்கு. அந்த $1,50,000 இருந்தது கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் 2012 காலகட்டத்தில் இருந்த கன்வர்ஷன் ரேட். அப்போ டாக்டர் மனோகர் ஷிண்டேக்கு அந்த பணத்தை திரும்ப கொடுறான்னு சொல்றாங்க. டாக்டர் குமரனோ குமரேசனோ யாரோ ஒருத்தர் அந்த விருதுநகர் பக்கத்துல ஒரு ராஜபாளையத்துல வந்து ஒரு பெரிய பீஸ் ஆஃப் லேண்ட் 5-6 ஏக்கர் இலவசமா கொடுக்குற பிரைம் லேண்டு, மார்க்கெட் ஏரியாவில் இருக்கிற லேண்டு. நீ திருட்டு பையன் அந்த லேண்டை திரும்ப கொடுன்ற. கிஷன் ரெட்டின்னு ஒருத்தர் பஞ்சாரா ஹில்ஸ்ல பெரிய வீடு அவருக்கு, கிட்டத்தட்ட 1/2 ஏக்கர்ல வீடே இருக்கு அவருக்கு. அவர் வந்து ஒரு 7 ஏக்கர் நிலத்தை வந்து நித்யானந்தாக்கு ஷம்ஷாபாத் ஏர்போர்ட் கிட்ட கொடுக்குறாரு. அங்கதான் நித்யானந்தா கோவில், அதாவது நித்யானந்தாவுடைய சிலையே வைத்த கோவில் அங்கே இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. இன்னும் அது டிஸ்பியூட்ல இருக்கு. கிஷன் ரெட்டிக்கு அந்த லேண்டை திரும்ப கொடுன்ற. அவன் ஓடி போகணுன்ற அந்த முயற்சி செய்யற காலகட்டத்தில் அவனை நான் மிரட்டுறேன், குடுன்னு சொல்றேன். அது உண்மை. இது என்ன பெரிய விஷயம்? உங்களுடைய சொத்து வந்து எவனோ ஒருத்தனோட்டு மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்க என்னிடம் உதவி கேட்டால் கூட செய்யக்கூடிய நபர் நான். அதனால அவனை மிரட்டி வந்து ஒழுங்கு மரியாதை அதை குடுன்னு சொல்றேன். என்ன தவறு இருக்க முடியாது? இது வந்து பணத்தை நான் கேட்டு மிரட்டினா, எனக்கு பணம் வேண்டும் என்று நான் கேட்டால் அது வந்து அயோக்கியத்தனம். எனக்குன்னு நான் கேட்டு யாருக்கிட்டையாவது ஒரே ஒரு நபர்கிட்ட மிரட்டினதா ஏதாவது ஒரு ஆடியோ வீடியோ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டேன் யாராவது. அதாவது இது விட்டு கட்டி பேசுறதுன்றது வந்து ஒரு விதமான அணுகுமுறை. இன்னைக்கு நான் அண்ணாமலையே சாடுறேன் அப்படின்னா அண்ணாமலை திருட்டு பையன்றது என்னுடைய ஒப்பீனியன். அதற்கான காரண காரியங்களை நான் கண்டுபிடிக்கிறேன். நான் கண்டுபிட படிக்கல, என்னை நோக்கி வருகிறது. நான் வந்து எதேச்சியா என்னுடைய வழக்குக்காக கோயம்புத்தூர் சென்றிருக்கும் போது அண்ணா இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு 40 கோடியில அண்ணாமலை சொத்து வாங்கியிருக்காங்க. அப்படியாப்பா, சரி என்ன இல்லை, நான் அந்த இடத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன், நீங்க தான் வரணும். சரி, நான் தான் போறேன், என்னுடைய கார்ல தான் போறோம். என்னுடைய கார் நான் சொல்லும்போது அதை கேள்வி கேட்கிறேன், உனக்கு ஏது காரு? எனக்கு கார், என்னுடைய கார் என்பது அன்னைய தேதிக்கு என்னுடைய காரு. 10 நாட்களுக்காக அந்த கார் எனக்கு தரப்படுகிறது. நீங்க ஏதோ சிசிடிவி கேமரா கூட செக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கேமரா இருக்கு. அந்த இடத்துல சிசிடிவி கேமரா அண்ணாமலை வைத்திருக்கும் காரணத்தால் அதுல இருக்கு. அந்த காருடைய போட்டோ வீடியோ எல்லாம் இருக்கு, எடுத்துக்கோங்க. என்ன, அந்த காரு 10 நாள் நான் வச்சிருந்தேன். 8ஆம் தேதி வரை நான் வச்சிருந்து கொடுத்துட்டு தான் சென்னையிலிருந்து புறப்பு வந்தேன். 8ஆம் தேதி நைட், அதாவது 9ஆம் தேதி அதிகாலையில் சென்னையிலிருந்து புறப்பட்டு டெல்லி வந்தேன். மாசத்துல நான் 3-4 நாள் தான் சென்னையில இருக்கேன்றது எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும். மேக்சிமம் டெல்லியில் தான் இருக்கேன். அப்போ அந்த கார் என்னுடைய கார்னு நான் சொல்லும் போது அது அன்றைய தேதிக்கு என்னிடம் இருந்த கார்னு அர்த்தம். என்னுடைய கேமரா அப்படின்னு போய் எனக்கு யாரோ நண்பர்கள் வாங்கி கொடுத்தாங்கன்னு அர்த்தம். அதனால அந்த கார் இருக்கு. லேண்ட்ராமனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், வெல்விஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 1,50,000 லட்சம் ரூபாயில ஒரு டிவி, டச் டிவி வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு நண்பர்கள். பெங்களூர்ல சேர்ந்த மகேஷ், அதை நான் பல காலமாக உபயோகப்படுத்தாமலே வைத்திருக்கிறேன். இதெல்லாம் உண்மை. அதை நான் வந்து வெளியே ஏன் சொல்லிட்டு இருக்கணும்? 1,50,000 லட்சம் கொடுத்து ஒருத்தர் எனக்கு டச் ஸ்கிரீன் மாரிதாஸ் வச்சிருக்க மாதிரி வாங்கி கொடுத்தாரு. அந்த காலத்திலேயே வாங்கி கொடுத்தாரு. அதை வந்து இன்னைய வரை நான் வந்து வெறும் டிவியா உபயோகப்படுத்துறேன். ஆனா அந்த டச் ஸ்கிரீன், இதுல வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி நான் உபயோகப்படுத்துறதே இல்லை. என்ன சொல்றதுல எந்த விதமான வெக்கடம் இல்லை. அதுல எனக்கு ஒரு சங்கடம் இருக்கு. என்னன்னா, ஒரு மனிதர் 1,50,000 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும் போது அதை நான் உபயோகப்படுத்தவே இல்லை அப்படின்றது எனக்கு சங்கடம். ஆனா அதுக்கு தேவையான கூடுதல் உபகரணங்களை என்னால் வாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு கூடுதல் உபகரணமாக நான் வேணும் என்று கேட்டது தான் அந்த கேமரா. இதெல்லாம் ஒரு கிரானாலஜி ஆஃப் ஈவென்ட்ஸ் சொல்லலாம். அதனால குற்றச்சாட்டுகள் வைப்பது வைத்து விட்டு போகட்டும். அவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கலாம், அவர்களுக்கு காசு பணம் செல்லலாம், எனக்கு தெரியாது. என்ன, அவர்களுக்கு காசு பணம் செல்லுதுன்னு கூட நான் என்னைக்குமே சொன்னேன். நீ எவ்வளோடா வாங்கினேன்னு நான் என்னைக்குமே கேட்டதில்லை. என் மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு நீ எவ்வளோடா வாங்கினேன்னு நான் யாரையுமே கேட்டதில்லை. அது வந்து ரொம்ப கொச்சைத்தனமான ஒரு அணுகுமுறைன்னு நினைக்கிற ஆள் நான். எல்லாருமே காசு வாங்கிட்டு பண்ண மாட்டான். அண்ணாமலை மேல குருட்டு நம்பிக்கை வைத்திருக்கும் பல நபர்கள் கூட இது செய்யலாம். அவனை எதுக்கு நான் கொச்சைப்படுத்தணும்? அது என்னுடைய வேலை இல்லை. நான் வந்து மனிதர்களாக பார்க்கிறேன். அவர்களுக்கு நோக்கங்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எவன் ஒருத்தன் திருடனா அவனை நான் கேள்வி கேட்பேன். எவன் ஒருத்தன் வந்து பப்ளிக் லைஃப்ல வந்து நான் ஹேவிங் அ ப்ரோபிட்டி அப்படின்னு பொய்ய சொல்லிட்டு அண்ணாமலை மாதிரி திருட்டுத்தனம் பண்றானோ, ஃப்ராடுத்தனம் பண்றானோ அவனை நான் கேள்வி கேட்பேன். இப்போ கடைசியா நான் ஒரு போட்டோ போட்டிருக்கேன், நீங்க ட்விட்டர்ல பார்க்கலாம். சேரலாதனுடன் என்னுடைய தொடர்பு என்பது இந்தியாவுக்கு 2 வாட்ச் விற்கப்பட்டு இருந்துச்சு. அந்த 2 வாட்ச்ல ஒரு வாட்ச் பாம்பேயை சேர்ந்த ஒரு நிறுவனத்தின் அதிகாரி வைத்திருந்தார். இன்னொரு வாட்சை சேரலாதன் வைத்திருந்தார். அவரை நான் தேடி பிடித்து அவரை கெஞ்சி கூத்தாடி வாங்கினேன். 2 ஆண்டுகள் அவரிடம் போராடி வாங்கினேன். இதுதான் வந்து அண்ணாமலை சொல்றது வீடியோ. ஆனா 2019 வேலையை விட்டு தமிழகத்திற்கு திரும்பிய போது முதலில் அண்ணாமலை சென்று தங்கிய இடம் சேரலாதன் என்பது. 2020
மார்ச் மாதத்திலே கொரோனா வந்தபோது அண்ணாமலையும் அண்ணாமலையுடைய மனைவியும் தங்கியது அதே சேரலாதன் வீடு. எப்படி வந்து முன்ன பின்ன தெரியாதவன் வந்து ஒண்ணு. சரி, அந்த இடத்துல அந்த அந்த வீட்டிலே அந்த அமைதி புனல், அமைதி படையா, அமைதி படவை, அமாவாசை மாதிரி கையை கட்டிட்டு நிக்கிற போட்டோ தான் இப்ப போட்டிருக்கு. அந்த வீடு சேரலாதனுடைய வீடு. ஓகே, இப்ப அந்த வீட்டு அட்ரஸ்ல தான் ஜென் பாத் வெஞ்சர்ஸ் எல்எல்பி என்ற நிறுவனத்தை சேரலாதனும் அண்ணாமலையும் அந்த வீட்டு விலாசத்துக்கு கொடுத்தான் துவங்கியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கும் இந்த கேரக்டருக்கும் பல காலமாக தொடர்பு இருக்கிறது. உன்னை காப்பாற்றுவதற்காக ஒரு பில்ல தான் 3 லட்சத்துக்கு ஒரு ஒரு வாட்சை வித்ததாக பொய் சொல்கிறார் சேரலாதன் என்ற நபர். இது முடிஞ்சுதா? இப்போ அந்த வாட்ச் எப்படி கைக்கு வந்துச்சு? அடுத்த கேள்வி. ஸ்வர்ணலோகா என்ற ஒரு நிறுவனம், அவன் தான் வந்து உண்மையாவே இந்த ஜிம்ஸ் என்ற நிறுவனத்துக்கும் இந்த வாட்சுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பெட் அந்த அந்த ராஸ் என்ற நிறுவனம், பெல் அண்ட் ராஸ் என்ற நிறுவனம் 3 வாட்சுகளை அனுப்பியது. 2 வாட்சுகள் அல்ல, அண்ணாமலை சொன்னது மாதிரி 2 வாட்சுகள் அல்ல, 3 வாட்சுகளை இந்தியாவிற்கு அனுப்பியது. அந்த 3 வாட்சுகளில் அனைத்துமே விட்டது ஈத்தோஸ் என்ற நிறுவனம். இந்த ஈத்தோஸ் என்ற நிறுவனம் ஸ்வர்ணலோகா கால் ஆன் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு நிறுவனத்துக்கு விற்கிறாங்க. ஏன் விற்கிறாங்கன்னா, அந்த நிறுவனத்துடைய அதிபர், ஓனர் ஏதோ ஒரு பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணிடுறாரு. அதற்காக பல புகார்கள் பெங்களூரிலே அவர் மீது புகார்கள் தொடுக்கப்படுகின்றன. அந்த வழக்குகள் பெங்களூர் சவுத், அங்கே இந்த வழக்குகள் பதியப்படுகின்றன. அந்த பெங்களூர் சவுத்துடைய டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அண்ணாமலை. அந்த நிறுவனத்தின் அதிபரை காப்பாற்றுவதற்காக அண்ணாமலை பெற்ற லஞ்சம் தான் இந்த வாட்ச். அந்த வாட்சுடைய விலை 4.5 கோடி அப்படின்னு சேரலாதன் காட்டியிருப்பது போய். அந்த வாட்சுடைய விலை சுமார் 3.5 ஆதாரங்களோடு தான் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்களா சார்? இதுக்கு உங்ககிட்ட ஆதாரங்கள், எவிடன்ஸ் இருக்கா? ஆதாரங்கள் இருக்கிறது, ஆதாரங்களுடன் தான் வைத்திருக்கிறேன். அந்த ஆதாரத்தை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த அந்த ஸ்வர்ணலோகா நிறுவனத்திற்கு ஏதோஸ் வித்ததுக்கான அந்த ஒரிஜினல் பில் இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டி பில், அந்த ஒரிஜினல் பில்லை என்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்கேன், நீங்க பார்த்துக்கலாம். சோ இப்ப அண்ணாமலை வந்து அதை நிரூபிக்க வேண்டும். எப்படி? ஓகே, இதுக்கப்புறம் பாரதிய ஜனதா முடிவு செய்து 2 லட்சத்திற்கு மேல் பணத்தை யாரும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு இதை போட்ட பிறகு, எங்க இருந்து நீ பணத்தை எடுத்த, எங்க இருந்து பணத்தை கொடுத்த, எங்க இருந்து உன் கையில பணம் வந்துச்சு, எப்ப நீ பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ண கொடுத்த, இதெல்லாம் டிரான்ஸ்பரன்சில வராது. பணத்தை எடுப்பதும் கொடுப்பதும், வங்கியிலிருந்து எடுத்தா அதுக்கு டிரான்சாக்ஷன் இருக்கும். நீ வந்து கொடுக்கணும்னா வங்கி மூலமாகத்தான் தர வேண்டும், இல்லாட்டா 3 லட்சம் ரூபாய் பணமாக தரக்கூடாது. கேஷை பெற்றுக்கொண்டு, பணமாக பெற்றுக்கொண்டு நான் இந்த வாட்சை விற்றேன் என்று சேரலாதன் கூறுவது பொய். சரி, அந்த சேரலாதுக்கும் உனக்கும் இப்ப என்ன திடீர் உறவு உருவாயிடுச்சு? சரி, அடுத்த கேள்வி. ஒருத்தன் கையில வாட்ச் கட்டி இருக்கும் வாட்சை நீ எப்படி வந்து, அது வந்து ஜட்டி பனியன் மாதிரி கையோட ஒட்டி இருக்கும் ஒரு பொருள், அதை எப்படி நீ வந்து விலை கொடுத்து வாங்குவ? ஒருத்தனுடைய உடம்போடு ஒட்டி உருவாடிய ஒரு பொருளை எப்படி நீ விலைக்கு வாங்குவாய்? சரி, அடுத்து 4.5 லட்சத்துக்கு வாங்கினதாக ஒரு 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 ரெக்கார்டை காட்டிட்டு அதை எப்படி ஒருத்தன் 3 லட்சத்துக்கு விற்பான்? அப்படின்னா அவனுக்கு என்ன ஃபேவர் நீ பண்ற? இந்த கேள்வியில் எதற்குமே அண்ணாமலையால் பதில் சொல்ல முடியவில்லை. இந்த கேள்வி வைக்கப்பட்டது டிசம்பர் மாதம் 2வது வாரத்தில் செந்தில் பாலாஜியால் வைக்கப்பட்ட கேள்வி. இந்த பில்லு இருக்கா? ஏன்னா அந்த பில்லு எங்க இருக்குன்றது செந்தில் பாலாஜிக்கு தெரியும். ஏன் அந்த பில்லு எங்க இருக்குன்னு செந்தில் பாலாஜிக்கு தெரியும் என்றால், அந்த நிறுவனத்தை அண்ணாமலையிடம் அறிமுகப்படுத்தியதே செந்தில் பாலாஜி தான். அப்போ அந்த பில்லு எங்க இருந்து போச்சு, வந்துச்சு, யார்கிட்ட இருக்கு? ஸ்வர்ணலோகா கிட்ட இருக்கு, அதுக்கு ஜிஎஸ்டி கட்டி இருக்கு. இதெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு தெரியும். தெரிந்த காரணத்தால் தான் இந்த வாட்ச் உன் கைக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்கல, இந்த வாட்சுடைய விலை எப்படின்னு எவ்வளவுன்னு கேட்கல, இந்த வாட்சுக்கு பில்லு இருக்கா, அதுதான் கேள்வி. ஒரே கேள்விதான், சிம்பிள் கேள்வி. இந்த வாட்சுக்கு பில் இருக்கா? ஏன்னா உங்ககிட்ட அந்த பில் இல்லைன்றது செந்தில் பாலாஜிக்கு தெரியும். இதெல்லாம் லாஜிக்கலா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அப்ப ஏன் போய் சொல்ற? ரொம்ப ஈஸியா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஒரு டச் ஸ்கிரீன் இருக்கு, என் மகேஷ் என்ற நண்பர் பெங்களூர்ல இருந்து கொடுத்தார், இன்னொரு நண்பர் காரை 10 நாளுக்கு இரவலாக கொடுத்தார், இன்னொரு நண்பர் என்னுடைய சாம்சங் அந்த S25
அதை வாங்கி கொடுத்தாரு. நான் சொல்றேன் இல்லையா, இலவசமாக கொடுத்தாருன்னு சொல்றேன் இல்லையா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? எனக்கு யாரோ இலவசமாக கொடுத்தாருன்னு சொன்னா இந்த பிரச்சனையே முடிஞ்சு போயிருக்கானா, உனக்கு திருடனுக்கு தேள் கொட்டினது மாதிரி இருந்ததாலதான் நீ பயந்து கொண்டு இதை எப்படியாவது மறைக்க வேண்டும் என்ற காரணத்தால் பதட்டத்தில் ஏதேதோ உளறினாய். அதனால நீயே மாட்டிக்கிட்ட. அவ்வளவுதான் விஷயம். சோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஓப்பன்னஸ் நான் வச்சிருக்கேன், டிரான்ஸ்பரன்சி வச்சிருக்கேன், ப்ரோபிட்டியை வச்சிருக்கேன். என் பேங்க் அக்கௌண்ட்லாம் கேட்டாங்க, வா கேட்கலாம் பார்க்கலாம், என் பேங்க் அக்கௌண்ட்டை நான் தர்றேன். ஆனா வரும்போது அண்ணாமலையுடைய பேங்க் அக்கௌண்ட் நீ கொண்டு வா. எங்க இருந்து பணம் போச்சு, எங்க இருந்து லோன் வந்துச்சு இந்த நிலத்தை வாங்குறதுக்கு கொண்டு வா. அதை கொண்டு வந்து கேள்வி கேள்வி தாராளமா தரேன். அண்ணாமலைக்கு 40 கோடி கொடுத்தது யார்? ஒரு இடத்துல 4 கோடி அதுக்கு கைட்லைன் வேல்யூனா அது 3 மடங்கா இருக்கலாம், 10 மடங்கா இருக்கலாம், சில நேரங்களில் 20 மடங்கு கூட இருக்கலாம். அந்த லெவல்ல வந்து மார்க்கெட் வேல்யூ. இந்த இடத்துல ஒரு சென்ட்ன்றது 3-3.25 லட்சம் என்று சொல்லப்படுகிறது. அங்க நான் விசாரிச்ச பிறகு சொல்றேன். அப்போ இந்த 12.25 ஏக்கர் கிட்டத்தட்ட அதான் அதனுடைய ஒரிஜினல் லெவலு 12.25 அந்த ரேஞ்ச். இந்த 12.25 ஏக்கர் வாங்குவதற்கு கிட்டத்தட்ட 37-38 கோடிகள் தேவைப்படுகின்றன. அந்த 37-38 கோடியில 4.5 கோடி தான் நீ கணக்கு காட்டியிருக்க. இன்னும் ஒரு 40 லட்சம் செலவு பண்ணியிருக்க. அதுக்கு இந்த ஸ்டாம்ப் டியூட்டிக்கு 4.9 கோடிகள் செலவு செய்திருக்கிறார். உன்னுடைய எந்த அக்கௌண்ட் வந்து பணம் போச்சு, எங்க இருந்து லோன் வாங்கணும், இதெல்லாம் காட்டு. இதான் டிரான்ஸ்பரன்சி. நான் காட்டுறேன், நீ அதை எடுத்துட்டு வந்தா நம்ம 2 பேரும் வச்சுப்போம், 10 மீடியாக்காரங்களை கூப்பிடுவோம், பேசுவோம். உனக்கு எங்க இருந்தெல்லாம் பணம் வந்துச்சுன்னு என்னுடைய 3 அக்கௌண்ட் இருக்கு, அந்த 3 அக்கௌண்ட்டையும் நான் காட்டுவேன். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் நெரூல் பிரான்ச் பாம்பே, அது ஒன்று இருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பாண்டிச்சேரி. 2 அக்கௌண்ட் தான் எனக்கு ஆக்டிவா இருக்கு. இன்னொரு அக்கௌண்ட் எஸ்டிஎஃப்சி அந்த காலத்துல ஓப்பன் பண்ண ஜீரோல இருக்கும், அதை விட்டுருவோம். என்ன என்னுடைய பெயரிலோ, என்னுடைய குடும்பத்தின் பெயரிலோ, என்னுடைய மகன் மகளின் பெயரிலோ எந்த ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் லேண்ட் கூட கிடையாது. இது என்னால சொல்ல முடியும். என்னுடைய குடும்பத்தினர் எந்த வங்கியிலும் கடன் பெறவில்லை, என்னால சொல்ல முடியும். நாங்கள் நடத்தும் நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய சொற்ப தொகையை வைத்துக் கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு கடந்த 8 மாதங்களில் என்னுடைய பினான்சியல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா தமிழகத்தில் அமர்ந்து கொண்டு சண்டை போடுவதை நான் நிறுத்திவிட்டு இங்க இங்க டெல்லியில அமர்ந்து உச்சநீதிமன்றம் வரக்கூடிய வழக்குகளை எடுத்து செய்து கொண்டிருக்கிறேன். அதனால எனக்கு வரக்கூடிய வருமானம் கணிசமான வருமானமாக இருக்கிறது. அதனால எனக்கு இந்த பிரச்சனை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் தமிழகத்துக்கு 2 நாளோ 3 நாளோ வரேன். ஓகே, இதெல்லாம் என்னால சொல்ல முடியும். இதையே வந்து அண்ணாமலையால் கூற முடியும். அண்ணாமலையால் கூற முடியாவிட்டால் அண்ணாமலை இஸ் அ ஃப்ராட் என்றது எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதை தான் தொடர்ந்து சொல்லுவேன். நன்றி.